ஆனால் இப்போ இந்த முதலமைச்சர் படத்தை வைக்கிறதுல ஒன்று இருக்குது. இப்போ அதை யாருடைய படத்தை வைக்கணும்னா முதலமைச்சர் படம் வைக்கணும், பிரதமர் படம் வைக்கணும், குடியரசுத் தலைவர் படம். இப்போ அதை யார் வைக்கணும்னு ஒன்று இருக்குது. இதை யார் வைக்கணும்? இப்போ இந்த விஜய் முதலமைச்சர் படத்தை யார் வைக்கிறாங்கன்னா தாவேக்காவில் இருக்க நிர்வாகிகள் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா தலைமை ஆசிரியர் அறையை தாண்டி ஒரு வகுப்பு அறையிலையும் கொண்டு போய் முதலமைச்சர் படத்தை வைக்கிறாங்க. எங்கே வைக்கணும்னு இருக்குது, எப்படி வைக்கணும்னு இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. திருமண பக்கம்லாம் உங்கள் முகத்தை காட்டணும்னா எப்படி? இப்போ ஒரு படத்தில் சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் வரும். உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு நிகழ்ச்சியில் டான்ஸே ஆடுறாரு. அது பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா வாடி வாடி சீடி சீடி. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இதெல்லாம் எந்த வகையில் சரியாக இருக்கும்? இதெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க வேற. இது ஒரு வகையான ஒரு ஈகோ பிரச்சனை தானே. கண்டிப்பாக ஈகோ பிரச்சனை தான். ஏன்னா மேயர் பிரியா திமுக சார்ந்தவங்க, அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஈகோ பிரச்சனை போய் முடியும். அதிமுக ரெண்டு பேரும் ஆண்ட கட்சி தான். நீங்கள் ஆட்சியில் ரொம்ப யோக்கியமா, உங்கள் ஆட்சியில் ஏயு, உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சி, இப்படி சொல்லிடலாம், குற்றச்சாட்டுகளை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சீமான் கேட்டார்னா சட்டசபையில் மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சென்னை மேயர் பிரியா ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பள்ளிகளுக்கு. இங்கே முதலமைச்சர் படத்தை நிர்வாகம் தவிர்த்து, அரசு நிர்வாகம் தவிர்த்து தனிப்பட்ட நபர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது பொது நபர்கள் யாரும் கொடுக்கறத கொடுக்குற படத்தை முதலமைச்சர் படமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த படமாக இருந்தாலும் பள்ளிகள் அனுமதிக்கக்கூடாது. தலைமை ஆசிரியர் தான் அந்த படங்களை வைக்கிறதுக்கு உரிய அதிகாரம் இருக்குது. அதுவும் கூட அரசு முடிவின்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது உள்ளபடியே இது வரவேற்க தகுந்தது தான். இப்போது எங்கள் காலத்தில் இல்லை ஒரு 20-30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னா பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் அறையில் படம் இருக்கும். அந்த படம் கூட பார்த்திங்கன்னா முதலமைச்சர், பிரதமர் இவங்க படம் இருக்கும், அதில் குடியரசுத் தலைவர் படம் இருக்கும். பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் படம் தான் இருக்கும். ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். குடியரசுத் தலைவர் படம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரதமர் படம் இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் படமும் சேர்ந்து வைக்கக்கூடிய காட்சிலாம் இருந்தது. இது தலைமை ஆசிரியருடைய அந்த அறையில் தான் இருக்கும். அல்லது ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்குன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாலில் எல்லா தலைவருடைய படமும் இருக்கும். இப்படி தான் எல்லா தலைவரும் நான் சொல்கிறது முதலமைச்சராக முன்னாடி இருந்தவங்களுடைய படங்கள், காமராஜர் படமாக இருக்கட்டும், அது எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும், கலைஞர் படமாக இருக்கட்டும், அண்ணா படமாக இருக்கட்டும், இப்படி இருக்கும். அதே சமயத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த படம் எப்போ எந்த டைமில் எப்போ எடுத்தாங்கன்னே தெரியாது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது பார்த்திங்கன்னா அந்த படம் எடுத்துருவாங்க. அன்றைக்கி ப்ரெசென்ட் யார் முதலமைச்சரோ அவங்க படம் வந்துடும். இது கடந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியிலும் பார்த்துருக்குறோம், எம்ஜிஆர் ஆட்சியிலும் பார்த்துருக்குறோம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் பார்த்துருக்குறோம். அதுவும் குறிப்பிட்ட விதவிதமான படம்லாம் கிடையாது. ஒரே மாதிரியான படம் தலைவருடைய படம் எல்லா பள்ளிகளுக்கும் இருக்கும். இன்றைக்கி அதை தாண்டி தனியார் பள்ளிகள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தாளாளர் படம், கரஸ்பாண்டன்ட் படம், அவங்களுடைய சேர்மேன் படம், இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது தனிப்பட்ட பள்ளிகளுடைய அந்த நிலைப்பாடு. ஆனாலும் கூட அரசு சுற்றறிக்கையின்படி யாருடைய படம் வைக்கணும், உள்ளபடியே ஒரு முதலமைச்சர் படம், பிரதமர் படம், குடியரசுத் தலைவர், இந்த 3 படம் தான் அந்த அரசு விதிகளின்படி இருக்கணும். ஆனால் இப்போ இந்த முதலமைச்சர் படத்தை வைக்கிறதுல ஒன்று இருக்குது. இப்போ அதை யாருடைய படத்தை வைக்கணும்னா முதலமைச்சர் படம் வைக்கணும், பிரதமர் படம் வைக்கணும், குடியரசுத் தலைவர் படம். இப்போ அதை யார் வைக்கணும்னு ஒன்று இருக்குது. இதை யார் வைக்கணும்? இப்போ முதலமைச்சர் விஜய் இருக்கிறார், அந்த படத்தை யார் வைக்கணும்னா அரசு விதிகளின்படி தலைமை ஆசிரியர் முடிவு பண்ணணும். அரசு நிர்வாகத்தின் உத்தரவின்படி, சர்க்குலர் சுற்றறிக்கையின்படி அவங்க வைக்கணும். இப்போ இந்த விஜய் முதலமைச்சர் படத்தை யார் வைக்கிறாங்கன்னா தாவேக்காவில் இருக்க நிர்வாகிகள் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா தலைமை ஆசிரியர் அறையை தாண்டி ஒரு வகுப்பு அறையிலையும் கொண்டு போய் முதலமைச்சர் படத்தை வைக்கிறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்?
விஜய் அவர்கள் நடிகர் என்பது ஊருக்கே தெரிஞ்சது, உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பள்ளி பிள்ளைகள்கிட்ட அதை மறைக்கவும் முடியாது. தினம் வந்து பல பாடல்கள் வந்து தொலைக்காட்சியில் போட்டுட்ருக்குறாங்க. விஜய் என்பவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார், மெகா ஸ்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கொண்டு போய் அந்த படத்தை நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லி காட்டி வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட்டம் வந்து நடிகர் என்ற கண்ணோட்டம் தான் இருக்கும். ஏன்னா அந்த நடிகர் என்ற கண்ணோட்டம் இவங்களுக்கே இன்னும் போகலை. யாருக்கு போகலை? தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள், கட்சியினர், ஏன் முதலமைச்சர் வரைக்கும் இன்னும் கூட அந்த நடிகர் என்ற அந்த பிம்பம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவடையலை. இன்னும் நடிகர் என்ற நினைப்பிலேயே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் கொண்டு போயிட்டு இவர் முதலமைச்சர் இந்த படத்தை நீங்கள் வைங்கன்னா நடிகர்ன்ற அந்த எண்ணம் தான் இருக்கும். ரெண்டாவது அது என்ன மாதிரியான நடவடிக்கை? அது கிட்டத்தட்ட அது ஒரு ஒழுங்கீனமான நடவடிக்கை தான். ஒழுங்கான நடவடிக்கைன்னா அது எங்கே இருக்கணும்? இப்போ உள்ளபடியே வந்து முதலமைச்சர் படம் அது எங்கே இருந்தால் அங்கே இருந்தால் தான் மரியாதை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு படத்தில் காட்டுவாங்க, ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துறதுக்காக இல்லை கேலி கிண்டல் படுத்துறதுக்கு. நான் நினைக்கிறேன் பொய்க்கால் குதிரைன்னு நினைக்கிறேன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து இந்த வர கதாநாயகன் என்ன செய்வார்னா பொண்ணு கொடுக்க மாட்டார் அவங்க காதலியோட அப்பா. அப்போ பழி வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அதை பாலச்சந்தர் தான் எடுத்துகிட்டு அந்த படத்தை. என்ன செய்வார்னு கேட்டால் அவரை அசிங்கப்படுத்தணும், இல்லை நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு நோக்கம் அவர். அப்போ என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா கழிவறையில் வந்து ஆண் பெண் வந்து படம் இருக்க பாருங்க, அங்கே கொண்டு போய் ஆண்ற இடத்துல வந்து என்ன செய்யணும்னா அவர் ஃபோட்டோவை கொண்டு போய் அங்கே ஒட்டிடுவார், வச்சுருவார். அந்த ஃபோட்டோவை போய் மாட்டி விட்டுருவார். அது அவரே போயிட்டு வருவார். அது அவங்க வந்து அதாவது இந்த காதலியோட அப்பாவே என்ன செய்வார், கழிவறைக்கு போயிட்டு வந்து பார்ப்பார். அந்த இடத்துல ஆண்ற இடத்துல அவருடைய படத்தை வச்சுருக்கோம். ஸோ இது அதாவது ஒரு முதலமைச்சர் படம் கூட பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும்னு இருக்குது, எப்படி வைக்கணும்னு இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. திருமண பக்கம்லாம் வந்து உங்கள் முகத்தை காட்டணுன்னா எப்படி? இப்போ ஒரு படத்தில் சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் வரும், அதில் ராதாரவி தான் அந்த வசனத்தை பேசுவார். அண்ணன் என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா அதில் வசனம் வரும், குப்பத்தொட்டிலேருந்து கோபுரம் வரைக்கும் எல்லா இடத்துல திருமண இடத்துலலாம் என் தலைவன் படத்தை வச்சுருக்கேன்டா, என் தலைவன் தான்டா பிராண்டு அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். தாறுமாறான வசனம் அது. என் தலைவன் தான்டா பிராண்டு, குப்பத்தொட்டிலேருந்து கோபுரம் வரைக்கும் திருமண பக்கமெல்லாம் என் தலைவன் படம் தான் அப்படின்ற ஒரு டைலாக் பேசுவார். அந்த மாதிரி ஏற்கனவே இங்கே பிராண்டாக இல்லைன்னா தான் அதை செய்யணும். விஜய் ஏற்கனவே பிராண்டு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் எந்த நமக்கு வந்து வன்மமும் கிடையாது. முதலமைச்சர்ன்றது ஒரு மெகா ஸ்டாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பெரிய ஆளுமை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அதில் எந்த இதுவும் அதில் வந்து நம்ம குறைச்சே மதிப்பிடலை. ஆனால் அதுக்காக நீங்கள் திருமண இடத்துலலாம் நான் வந்து எங்கள் தலைவர் படத்தை பாருங்கன்னு சொல்லி பள்ளி குழந்தைங்க ஸ்கூல் கிளாஸ் ரூமில் கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படணும் தானே. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து போய் வந்து ஒரு நிகழ்ச்சியில் டான்ஸே ஆடுறாரு. அது பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா வாடி வாடி சீடி சீடி. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இதெல்லாம் எந்த வகையில் சரியாக இருக்கும்? இதெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க, வேறு சம்மந்தப்பட்ட நபரை நியாயப்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாது. இது வந்து முதலமைச்சர் உள்ளபடியே வந்து ரொம்ப ஒரு பரந்த மனசோடு என்ன செய்யணும், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஆட்சியை பிடிச்சாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து அடுத்த ஆட்சி அமைக்க முடியும், இல்லை இந்த ஆட்சியில் கூட தொடர முடியும். அப்படி இல்லைன்னா இது என்ன வேணாலும் நடக்கும். நாளைக்கு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் புரட்சி கூட ஏற்படும், திடீர் புரட்சியில் வந்து இந்த ஆட்சி கூட வீழ்த்தப்படும். எது வேணால் நம்ம மக்கள் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே. அதனால் 5 வருஷத்துக்கு அப்படியே சீல் அடிச்சிட்டாங்க, 5 வருஷத்துக்கு அப்படியே நம்ம உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கொதித்து எழுந்தாங்கன்னா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துடும். ஆனால் இப்போ வந்து இது தேவையா, இந்த போன்ற நிகழ்வுகள்லாம் தேவைன்னா அப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அறிவுறுத்தணும். என்னென்னா இதெல்லாம் செய்யாதீங்க, அட்வைஸ் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அந்த கட்சியில் சேர்ந்த நபரை வந்து நீங்கள் வந்து பதவி நீக்கம் பண்ணுறீங்க, கட்சி பதவி நீக்கிறீங்க, அதெல்லாம் ரைட். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி? அதுக்கு என்ன ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் கட்சியினருக்கு, அதை செய்யணும். இப்போ அதை நீங்கள் செய்யாதனால என்னங்கன்னா இன்றைக்கி மேயர் வந்து ஒரு சுற்றறிக்கை. இது ஒரு வகையான வந்து ஒரு ஈகோ பிரச்சனை தானே. கண்டிப்பாக இது ஈகோ பிரச்சனை தான். ஏன்னா மேயர் பிரியா வந்து திமுக சார்ந்தவங்க, அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த சுற்றறிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஈகோ பிரச்சனை போய் முடியும். ஒரு மேயர் வந்து முதலமைச்சர் படத்தை வச்சது வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டி ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்களா,
அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். ஸோ சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பதில் சொல்லவே இல்லை. ஒரு கேள்வி கூட இவங்க பதில் சொல்லவே கிடையாது. உள்ளபடியாக வந்து அந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது, அந்த நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதையும் கூட சொல்லவே இல்லை. அது பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இது போன்ற பள்ளி குழந்தைகள்கிட்ட அந்த கொண்டு போய் படத்தை திணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பதிலே சொல்லலை. ஆனால் இப்போ மேயர் தரப்பில் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் வரும்போது, சுற்றறிக்கை வரும்பொழுது இது ஒரு ஈகோ பிரச்சனையில் முடியும். இதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிற அளவுக்குலாம் அங்கே வந்து கட்சியினர் யாருமே இல்லை. நான் சொல்கிறது தாவேகா தரப்பில் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி ஒரு சர்க்குலர் வெளியிடும் போது என்ன ஆகும்னா இங்கே அதிகார போட்டி நடக்கும். முதலமைச்சர் படம் வைக்கிறதுல நீங்கள் வந்து சுற்றறிக்கை அனுப்புகிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு ஈகோ பிரச்சனையில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கான வழியே கிடையாது. கண்டிப்பாக முட்டல் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார முட்டல் மோதல் தான் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து தாவேக அரசு வந்து தானாகவே முன் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து அரசு சார்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கலாம். அல்லது கட்சியினருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கணும். ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பாக கூட வெளியிட்டிருக்கணும். கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியிலலாம் நிறைய வந்து கட்சியினருக்கு பொது அறிவிப்பாகவே பல வந்து செய்திகள் வெளியிடுவாங்க. அதை செய்திருக்கலாம் இவங்க, அதை இவங்க செய்யலை. சரி, இந்த பிரச்சனை இப்படி போயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக கேட்டால் இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு மனசில் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் எப்போ, என்னைக்கு, எப்போ நடக்கும், மீண்டும் வந்து எப்போ வந்து அவை கூடும், அப்போ அவையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசியாக முடியும் போது நேருக்கு நேர் மோதல் இல்லாமல் ஒரு என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து ஒரு நேருக்கு நேர் மோதல்லாம் இப்படிங்க. ஆனால் மோதல் வந்து இப்படி முடிஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வெளிநடப்பு செய்ய முதலமைச்சர் பாஞ்சார் சட்டசபையில், அப்படி ஆயிடுச்சு. இவங்க வெளிநடப்பு, இவர் வந்து ஆளுதாத போது பாஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நேருக்கு நேர் எப்போ வந்து மீண்டும் சபை கூடும், அப்போ நேருக்கு நேர் மோதல் எப்போ உருவாகும். இப்போ இவர் வந்து என்ன செஞ்சால் உங்கள் அப்பாவை காணணும்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் செங்கல்பட்டில் வந்து உங்கள் மனைவி வந்து உங்களை தேடுறாங்கன்னு சொல்லி சொல்ல, இப்படி தான் வந்து இந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறின மாதிரி இப்படி ஆயிடுச்சு. இப்போ நேருக்கு நேர் மோதல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவை கூடுன்ற அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து இரண்டு தரப்புலையுமே தயாராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகுன்ற மாதிரி கூட சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எப்போ நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு நேரடியாக வந்து ஆளுங்க தரப்புலேருந்து தாவேகா தரப்புலேருந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ யாரும் நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. அது ஒன்று. சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டாலும் அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி பால் போட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, உங்கள் ஆட்சியில் வந்து 3 வயசு வந்து எங்கள் ஆட்சியில் 3 வயசு குழந்தை, உங்கள் ஆட்சியில் 2 வயசு குழந்தை, இப்படி தான் ஒரு கேவலமான வந்து ஒரு எதிரும் புதிரமான மோதல் நடக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்படி வந்து ஏன்னா ஏற்கனவே இப்போ அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் வந்து இந்த டிவிக்கு வந்து ஈஸியாக வந்து அடித்து விளையாடுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆட்சியில் ரொம்ப லட்சணமா, உங்கள் ஆட்சியில் இப்படி தானே இருந்துச்சு, அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்து, உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்து, இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் விரக்தியில் தள்ளப்படுறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 3மே வந்து ஒரே கூட்டையில் ஒன்று மட்டைகள் தான் போயிருக்கு. அப்போ யார் தான் கேட்குறது? அப்போ ஏற்கனவே ஆட்சியில் வந்து அமராத நபர், எந்த கூட்டணியிலும் பங்கேற்காத நபர், ஒரு தலைவர், அவர் கேள்வி கேட்டால் இவங்க எப்படி இந்த பதில் சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க சார். தாவேகா தரப்பை கேட்டால் ஒரே வார்த்தை என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒழுங்கமாக ஆட்சி நடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் உங்கள் ஆட்சி நடக்கலையாது அப்படின்னு. அதே அதிமுக அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கவே முடியாது. ஏன்னா கூட்டணி ஆட்சியில் இவங்க வந்து இப்போ பங்கேற்கிறாங்க, முன்னாடி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளும் கேட்க முடியாது. அப்போ யாராங்க சீமான் ஒருவை தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிடுறார். இங்கே சட்டசபைக்கு இது வரைக்கும் உள்ள கால் வைக்கலை. ஆனால் சட்டசபையில் வந்து சீமான் அவர்கள் கால் வச்சார்னா சீமான் அவர்கள் கேட்குற கேள்விக்கு இந்த பதில் இப்படி சொல்ல முடியாது. பதில் இப்படி சொல்ல முடியாது. உங்கள் ஆட்சியெலாம் சொல்ல முடியாது. இங்கே எளிதாக சொல்லிடலாம். 2 கட்சியுமே சொல்லிடலாம். அதிமுக 2 பேரும் ஆண்ட கட்சி தான். உங்கள் ஆட்சியில் ரொம்ப யோக்கியமா, உங்கள் ஆட்சியில் வந்து ஏயு, உங்கள் ஆட்சியில் வந்து பொள்ளாச்சி, இப்படி சொல்லிடலாம். குற்றச்சாட்டுகளை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சீமான் வந்து கேட்டார்னா சட்டசபையில் இதுக்கு
தாவேகா தரப்பில் இப்படி ஒரு பதில் கொடுக்க முடியாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி மெல்ல மெல்ல மக்கள் வந்து சீமானை தேடுகிறார்கள். சீமான் என்ற தலைவனை மக்கள் தேடுகிறார்கள். இன்றைக்கி இருந்து பல கட்சிகள் வந்து சீமானை பொது வேட்பாளராக நிறுத்தலாமான்னு சொல்லி அப்படியான ஒரு 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 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்து உள்ள ஒரு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை கடந்து வந்து மக்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் போன்ற ஒரு தலைவர் வரணும். அந்த தலைவர் தான் இங்கே வந்து கேள்வி கேட்க முடியும். இந்த ஆளுங்கட்சிகளுக்கு ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக இந்த ஆளுங்கட்சியை அடித்து விளையாடுறாங்க. அவங்க ஃபைலை நோண்டுறாங்க. இவங்க அவங்களுடைய ஊழல் வழக்குகளை வந்து தோண்டி மிரட்டுறாங்க. அப்போ இங்கே சீமான் வந்தார்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த எதிர்கேள்வி போட முடியாதுன்ற நிலை இருக்குது. அதனால தான் சீமானுக்கு வந்து இன்றைக்கி தேடக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி மக்கள் வந்து இருக்கிறாங்கன்றது தான் உண்மை நிலை. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.